ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்என்ஏசியில் தேர்ட் யூனிட் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து இன்னொரு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணலாம். ரிமைனிங் பேலன்ஸோட டாபிக் இது மட்டும்தான். இப்போ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், கேபிலரி டிஃப்யூஸ்னா என்ன, தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ்னா என்ன, ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வால்வ்னா என்ன, அதே மாதிரி லே அவுட் ஆஃப் ஐஸ் மேக்கிங், ஒரு ஐஸ் எப்படி தயாரிக்கிறது, அதோட டைப் என்ன, மெத்தட் ஆஃப் ஐஸ் மேக்கிங், என்னென்ன விதமான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரிஜரேட் செலக்ட் பண்ணணும்னா அது செலக்ஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரேட் என்ன பண்ணணும், தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி கன்சிடர் பண்ணணும், கெமிக்கல் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பான்ஷன் வால்வ் டைரி ரெஃப்ரிஜரேஷன். இந்த டைரி ரெஃப்ரிஜரேஷன் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். அதே மாதிரி மில்க் கூலர், ஃபோர்ஸ் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேஷன், பாட்டில் கூலர், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். அந்த ரெஃப்ரிஜரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பண்புகள் என்ன, எங்களுக்கெல்லாம் பயன்படுது அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ பார்க்க போகிறது டைரி ரெஃப்ரிஜரேஷன். டைரினா என்னது? நம்ம பால் உற்பத்தி, பால் சார்ந்த உற்பத்தி பொருட்களை தான் டைரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கஸ்டமருக்கு மில்க் சப்ளையர்லேருந்து வருது, அது மிக்சிங் ஆகி ப்ராசஸ் ஆகுது. அதாவது பால் சார்ந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறது தான் டைரி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ரெஃப்ரிஜரேஷன் இந்த இடத்துல எப்படி பயன்படுதுன்றத நம்ம இங்கே சொல்லுவோம். அதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ், என்ன மாதிரி வழிமுறைகள்லாம் இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இப்போ மில்க் சப்ளையர், நம்ம மில்க் சப்ளையரில் யார், பால் கொடுக்குறாங்க, கொடுத்து அது மிக்ஸ் பண்ணுறோம், மிக்சிங் ஆகுது, மிக்சிங் ஆகி ப்ராசஸிங் நடக்குது. ப்ராசஸிங் நடந்ததுக்கப்புறம் பிளண்டிங் பண்ணுறாங்க. பிளண்டிங்னா என்னது? பிரித்து எடுக்கிறாங்க. பிரித்து எடுக்கிறது பாலிருந்து இந்த வெண்ணெய் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு பிளண்டிங். அப்புறம் மில்க் ஸ்டோரேஜ் டேங்க் வருது. மில்க் ஸ்டோரேஜ் டேங்க் என்னது? சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வருது. அதுக்கப்புறம் ஃப்ளோ அண்டர் கிராவிட்டி. கிராவிட்டினால ஃப்ளோ அண்டர் கிராவிட்டி என்னது? புவியீர்ப்பு விசையினால ஈர்க்கப்படுது. ஈர்க்கப்பட்டு கீழே டேங்க்லேருந்து, டேங்க் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கும், கீழேருந்து ஈர்க்கப்பட்டு திரும்பவும் அந்த மில்க் ரீஜெனரேட்டர் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹீட்டிங் காயில் வருது. அதுலேருந்து ஹீட்டிங் காயில் வருது. இந்த ஹீட்டிங் எலமெண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பார்க்குறது. இந்த ஒரு ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதுலேருந்து திரும்பவும் ஒரு நம்ம ஹீட்டிங் சோர்ஸ் காயில் மூலியமாக கொடுத்து கூலிங் காயில் போகுது. திரும்ப கூலிங், இங்கே ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்குது. திரும்ப கூலிங் காயில் வழியாக கூலிங் ப்ராசஸ் நடக்குது. திரும்ப பாட்டிலிங் ஆர் பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. பாட்டிலிங் என்னது? பாட்டில் அடைக்கிறது இல்லைன்னா பேக் பண்ணுறது. பேக்கிங் செக்ஷனுக்கு அப்புறம் வந்து மில்க் டு கன்சியூமர். கன்சியூமர்னா யார்? நம்ம தான். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றத சிம்பிளாக பார்த்தோன்னா இதுதான். நான் திரும்ப கூட சொல்கிறேன், டைரினா என்னது? ஒரு டைரின்றது பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு மெத்தடுக்கு தான் டைரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மில்க் சப்ளையர்லேருந்து வருது, சப்ளையர்லேருந்து வரைக்கும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி ப்ராசஸிங் நடக்குது. ப்ராசஸிங்கில் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஆட் நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் க்ரீம். இது தனியாக வந்து நடக்குது. நமக்கு தேவையான க்ரீம் அந்த மாதிரி இதெல்லாம் செப்பரேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளண்டிங் நடக்குது. பிளண்டிங்னா என்னன்னு சொன்னேன், நம்ம வெண்ணெய் பாலிலிருந்து வெண்ணெயெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம், அதெல்லாம் பிளண்டிங் பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி மில்க் ஸ்டோரேஜ் டேங்க்கு வருது. ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து என்ன ஆகுது? ஃப்ளோ அண்டர் கிராவிட்டி. கிராவிட்டினால திரும்பவும் அந்த மில்க் டு மில்க் ரீஜெனரேட்டருக்கு போகுது. திரும்ப ரீஜெனரேட்டர் வந்து ஹீட்டிங் காயில் வருது. இந்த ஹீட்டிங் காயில் ப்ராசஸ் ஹீட்டிங் நடக்கிறப்ப திரும்பவும் அந்த இதுலேருந்து நமக்கு கூலிங் காயிலுக்கு போகுது. இந்த கூலிங் காயில் ப்ராசஸ் வந்து பாட்டிலிங் ஆர் பேக்கிங் செக்ஷனுக்கு போகுது. இந்த பாட்டிலிங் பேக்கிங் செக்ஷன்றது என்னது? நமக்கு அடுத்து ஃபைனல் ப்ராடக்டாக வந்துருச்சு. நம்ம பாட்டில்களில் அடைச்சிக்கிறதுனா அடைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா பேக்கிங்கில் பாக்கெட் மாதிரி அடைச்சிக்கிறதுலாம் அடைச்சிக்கலாம். நமக்கு ரெக்குயர்மெண்ட் எப்படி தேவை, நமக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி இது பண்ணணும். அதுக்கப்புறம் மில்க் டு கன்சியூமருக்கு போகுது. கன்சியூமர்னா யார்? நமக்கு வந்து கிடைக்குது. இதில் வந்து நோட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பால் மற்றும் அதன் உற்பத்தி பொருட்கள் பிளண்டிங், ப்ராசஸிங் மற்றும் பேக்கிங் செய்து வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வரை கெடாமல் பாதுகாக்கப்படுகிறதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப பயன்படுது.
சரியா? டெய்ரி ரெஃப்ரிஜரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெஃப்ரிஜரேஷன் வந்து டைரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து சரியா? பால்ல இருந்து வெண்ணெய் பிரித்தெடுக்க ஹாட் செப்பரேட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இதில் இருக்க ஹாட் செப்பரேட்டர் இந்த மில்க் டு மில்க் ரீஜெனரேட்டர் இருக்குல்ல, அங்கதான் சமம். பாலானது சேகரிக்கப்பட்டு 2.5 டிகிரி வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகிறது. எவ்வளோ டெம்பரேச்சர்? 2.5 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்றோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த பாலிலிருந்து வெண்ணெய் பிரித்தெடுத்த பிறகு அதன் தரத்தை தேவையான அளவிற்கு சில சத்துக்கள் வந்து அடுக்கிறதுக்கு வந்து பிளண்டிங் அப்படின்ற பேரு. பால்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக, வெண்ணெய்ல பிரிச்சு எடுக்கிறதுக்காக பிளண்டிங் பயன்படுத்தப்படுது. சரியா? கோல்டு செப்பரேஷன் ப்ராசஸ்ன்றது எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல? 4 டிகிரி செல்சியஸ்ல நடைபெறுது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பிளண்டிங் செய்யப்பட்ட பிறகு அந்த பாலை 62 டிகிரிக்கு, எவ்வளோ டிகிரிக்கு இங்கே ஹீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோமா? எவ்வளோ டிகிரி ஹீட் பண்ணுறாங்க? 62 டிகிரிக்கு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குது. சரியா? பிளண்டிங் செஞ்சதுக்கு அப்புறம் அதில் பிளண்டிங்கிறது இந்த வெண்ணெய் பிரிச்சு எடுக்கிறது, அதுலேருந்து அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சத்துக்கள்லாம் ஆட் பண்ணுறதுன்ற ப்ராசஸ் வந்து பிளண்டிங். அந்த பிளண்டிங் நடந்து முடிச்சதுக்கப்புறம் 62 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? ஹீட் பண்ணி திரும்பவும் கூல் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறதுனால வந்து நமக்கு எந்த விதமான கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. சரியா? இதுதான் வந்து இது பாலிலிருந்து கிடைக்கும் வெண்ணெய் கெட்டு போகாமல் இருக்க 4 டிகிரி செல்சியஸுக்கு நமக்கு வந்து இதில் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த 4 டிகிரி செல்சியஸுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி, இப்போ இது வந்து டெம்பரேச்சரில் எப்படி மென்ஷன் பண்ணுறது, டெம்பரேச்சரில் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மோஸ்டாட்டிக்னா என்னது? தெர்மோனாலே ஹீட்டு. சரியா? தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்ச்ன்றது இங்கெங்க எந்தெந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இதை கன்சிடர் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இதுதான் இந்த ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. வேறு எது டவுட்னா கூட கால் பண்ணி கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 10 மார்க்கில் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ப்ராசஸுமே அடிக்கடி வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். சரியா? இது ஓகே, இது முடிஞ்சிருச்சு. டைரி ரெஃப்ரிஜரேஷனை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எவ்வளோ டிகிரி ஸ்டோர் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மில்க் கூலர். மில்க் கூலர்னு என்னது? பாலை நமக்கு எப்படி கூல் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். இங்கே மில்க் இருக்கு. இங்கே மில்க் வந்து நார்மல் டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரூம் டெம்பரேச்சர். அப்படி இருந்தது அப்படின்னா திரும்ப இங்கே வந்து நம்ம இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு இதெல்லாம் ஹரிசாண்டல் டியூப். இந்த ஹரிசாண்டல் டியூப்ல ஹரிசாண்டல் டியூப் பைப் இதில் கோல்டு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு கண்டினியூஸாக. கோல்டு வாட்டர்ன்றது என்னது? குளிர்ந்த தண்ணி வந்து போய்கிட்டே இருக்கும். இங்கேருந்து நமக்கு எப்படி ஸ்டோர் ஆகுது, இந்த கோல்டு வாட்டர் எப்படி இது ஃப்ளோவாக கண்டினியூஸாக ஆகுது, அதே மாதிரி வேரின்ற ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். கோல்டு வாட்டர் ப்ளஸ் இந்த ரெஃப்ரிஜரண்ட் ஃப்ளோவும் ஆகிட்டு இருக்கிறதுனால எப்படி கூல் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். மில்க் இருக்கு. மில்க்ல இருந்து ஒவ்வொரு ட்ராப்பாக கீழே வருது. ட்ராப்பாக கீழே வரும்போது இந்த பைப்பில் இங்கே படுது. இங்கே படுறப்ப டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும், இங்கே படுறப்ப டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும், இங்கே படுறப்ப டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும், இங்கே படுறப்ப டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகும். இங்கே ஸ்டோரேஜ் டேங்க் வந்துச்சுன்னா டெம்பரேச்சரே இருக்காது, கூலிங்காக தான் இருக்கும். இப்போ இங்கே எல்லாம் எப்படி ஏன் டெம்பரேச்சர் கம்மி ஆகுது? இப்போ நம்ம சொன்னோம், இந்த ஹரிசாண்டல் பைப்பில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆகுது? கோல்டு வாட்டர் போயிட்டு இருக்கு. இந்த ஹாட்டாக இருக்கிற பால் வந்து கோல்டாக இருக்கிற வாட்டரில் படும்போது என்ன ஆகும்? வெப்பத்தை எடுத்துக்கிட்டு குளிர்ச்சி ஆகும். குளிர்ச்சி ஆகுறதுனால இந்த பட ட்ராப் ஆகி அப்படியே கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். இதே இந்த ஹரிசாண்டல் பைப்பெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளோவாக இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கூலிங் ப்ராசஸே நடக்காது. சரியா? இந்த கூலிங் ப்ராசஸ் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இங்கே வந்து ட்ராப் பை ட்ராப்பாக பட தான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பட நமக்கு டெம்பரேச்சர்லாம் எடுத்துக்கிட்டு கூலிங் ப்ராசஸ் நடக்குது. இது சிம்பிள் ப்ராசஸ் தான்.
இது வந்து 10 மார்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? திரும்பவும் இந்த ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மில்க் ஸ்டோர் பண்ணி இங்கே ஒரு டேங்க் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பெரும்பாலான ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆவின் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வீட்டிலனா ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சு கம்மியான ஸ்டோரேஜ் தான் பண்ண முடியும். இதே வந்து நமக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெரிய இதில் வந்து லிட்டர் அதிகமாக லிட்டர் கணக்கில் ஸ்டோர் பண்ணுறாங்க. 10,000 லிட்டர் 20,000 லிட்டர் ஸ்டோர் பண்ணுற இடங்கள்ல எல்லாம் இது வந்து இந்த மில்க் இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ப்ராசஸ், இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் தான் பயன்படுத்தும். சரியா? இப்போ அது எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா நம்ம பார்த்தா திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க நல்லா. இங்கே மில்க் இருக்குது, ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் டேங்கில் நார்மல் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரில் கூட மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மில்க்கு ட்ராப் பை ட்ராப்பாக இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பைப்பு, 2வது 3வது 4வது அப்படியே பைப் பட 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 இதில் எல்லாமே நமக்கு என்ன போகுது? கோல்டு வாட்டர் போகுது. கோல்டு வாட்டரோட சில் டெம்பரேச்சர் வந்து கூலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இதில் படுறப்ப என்ன ஆகும்? இந்த ஹீட்டு, இந்த மில்கில் உள்ள ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். திரும்பவும் அதே மாதிரி கூலிங் எஃபெக்ட் கொடுக்க இங்கே ஸ்டோரேஜ் டேங்க் வர்றப்ப ஃபுல்லாக கூல் ஆகிடும். கூல் ஆச்சுன்னா இது கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளோ ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் வந்து இங்கே ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதே மாதிரி இங்கே தெர்மோஸ்டாட்டிக், இங்கே டெம்பரேச்சர் இருக்குமா? டெம்பரேச்சர் இருக்குமா இருக்காதா? டெம்பரேச்சரும் இருக்கும், சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தெர்மோஸ்டாட்டிக் இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்ச்னா நமக்கு ஒரு பிசியில் கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் கனெக்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சென்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இதில் எவ்வளோ டெம்பரேச்சர், இங்கே எவ்வளோ டெம்பரேச்சர் அட்டைன் ஆகுது, இது பாட்டமில் எவ்வளோ டெம்பரேச்சர் அட்டைன் ஆகுது அப்படின்றது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? இதில் நோட்ஸ் மட்டும் தரேன், ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியா? இது எக்ஸாமில் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பாலானது தண்ணீர் மற்றும் உப்பு நீரினால் குளிர்விக்கப்படுகிறது. அதான் இந்த பிரெயின் சொன்னா இதுனா என்ன பார்த்தீங்கன்னா உப்பு. இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இங்கே உப்பு தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை கூலர் செங்குத்தாக அமைக்கப்பட்டிருக்கும். இதில் வரிசையாக டியூப் கிடைமட்டமான என்ன ஹரிசாண்டலாக ஒன்று மேல் ஒன்று நமக்கு அமைக்கப்பட்டிருக்கும். சரியா? கூலரின் மேலே உள்ள தொட்டியில் பால் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த தொட்டியின் அடியில் சிறு சிறு துளைகள் வழியாக பாலானது கூலிங் டியூப், இதுதான் கூலிங் டியூப், மேலே படுறப்ப நமக்கு சேமிப்பு தொட்டியில் வந்து கூலிங் ப்ராசஸ் அட்டேக் ஆகுது. தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்ச் உபயோகப்படுத்தப்பட்டு டியூபோட வெப்பநிலை நமக்கு மானிட்டர் பண்ணுறோம். இதுதான் இந்த ப்ராசஸ். சரியா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? டைரி ரெஃப்ரிஜரேஷன்னா என்ன, கூலர்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். நம்ம வந்து ஃபோர்ஸ் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேஷன் ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஃபோர்ஸை நம்மளே கிரியேட் பண்ணுறோம். டைமரு, ஹீட்டிங் காயில், டெம்பரேச்சர் சென்சார் வச்சு ரெஃப்ரிஜரேஷனை எப்படி ஃபோர்ஸாக நமக்கு வந்து அலோவ் பண்ணி எப்படி ரெஃப்ரிஜரேட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது அந்த மாதிரி பார்த்தோம். இதில் என்னென்ன இருக்கு? டைமர், ஹீட்டிங் காயில், அதே மாதிரி டெம்பரேச்சர். இதெல்லாம் இந்த மூணையும் வச்சு தான் நம்ம எப்படி வந்து ரெஃப்ரிஜரேட்டை ஃப்ளோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் ஹீட்டிங் காயிலோட வேலை என்ன? நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் அப்படின்றது. டெம்பரேச்சர்ன்றது நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அட்டைன் ஆகுது அப்படின்ற பார்க்குறோம். டைமர் சர்டைன் டைமுக்குள்ளே நமக்கு போகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். சரியா? இந்த ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் ஒரு 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்டால் நீங்கள் ஃபோர்ஸ் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேஷன்னா இந்த 3 பாயிண்ட் எழுதி அப்படியே எழுதிடுங்க. சரியா? இதுதான் இது ஃபோர்ஸ். அதே மாதிரி பாட்டில் கூலர் இது பார்த்தாச்சு. பாட்டில் கூலர்னா என்ன? பாட்டில் கூலர் வந்து எப்படி வந்து இருக்கு அப்படின்ற
ஸ்டோரேஜ் செக்ஷன் வித் எவாபரேட்டர் காயில். நான் எழுதி போறேன். Storage section with the evaporator coil. First point. Air cooled condenser. Second point. Note பண்ணிக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த air cooled condenser னா என்ன அப்படின்றது அதுக்கப்புறம் capillary tube. Capillary tube லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ரைஸ் ஆர் ஃபால் எஃபெக்ட் தான் capillary tube. அதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் சரியா? வால்வோ ஃப்ளோவோ இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம். இங்கே capillary tube வந்து டபுளாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 மார்க்லேயே ஒரு 5 மார்க்லேயே கேட்டால் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸ்டோரேஜ் செக்ஷன் இருக்கு சரியா? பாட்டில் கூலர்னா என்ன, பாட்டில் வச்சு எப்படி கூல் பண்றாங்க, எப்படி என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் செக்ஷன் வித் எவாபரேட்டர் காயில் இருக்கு. அதே மாதிரி ஏர் கூலர் கண்டென்சருக்கு கேபிலரி டியூப் இருக்கு. கேபிலரி டியூப்னா ரைஸ் ஆர் ஃபால் எஃபெக்ட் தான் கேபிலரி டியூப். ஃப்ளோ ஆஃப் பாத்தும் கூட வரும் சரியா? கண்ட்ரோல் நமக்கு தேவையான இடத்துல கண்ட்ரோல் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம் சரியா? இது முடிஞ்சு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் சரியா? இதில் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடு என்னது? SO2 சரியா? இங்கே வரப்போ ரெஃப்ரிஜரண்ட் வந்து R754 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட ப்ராப்பர்ட்டி வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அதுக்கப்புறம் R74 அப்படின்ற மாதிரி சொல்றோம். ரேஷியோ ஆஃப் நமக்கு தெரியும் R ஈக்குவல் டு என்னது? Cp மைனஸ் Cv இருக்கு டிவைடட் பை Cv இருக்கு சரியா? ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Cp டிவைடட் பை Cv அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1.26 கான்ஸ்டன்ட் டெரைவ் பண்ண வேல்யூஸ் சரியா? இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஹை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு மிகவும் ஏற்றது சரியா? டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீ பிடிக்காத மற்றும் வெடிக்காத தன்மை உடையது. எது? சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நமக்கு ஃபயர் ஆகாது சீக்கிரத்தில் சரியா? உணவுப் பொருட்களை வீணாக்காது சரியா? நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்தப்படுறதுக்கு இந்த இது பயன்படுத்திக்கிறோம் சரியா? இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? SO2 R754 இதான் ரெஃப்ரிஜரண்டோட ஃப்ளோ சரியா? இப்போ இதில் வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? ஹை டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். ஹை மிகவும் ஏற்பது. அதே மாதிரி தீ பிடிக்காது மற்றும் வெடிக்காத தன்மையுடையது. ஆயிலுடன் நன்கு கலக்கக்கூடியது. மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆயிலோட நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் மிக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதில் வந்து எந்த விதமான லூப்ரிகேட் அவாய்ட் பண்ணிக்கிறோம். லூப்ரிகேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி லூப்ரிகேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சரியா? துருப்பிடிக்கும் இது ரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சரியா? அதுக்கப்புறம் மெத்தனால்னா என்ன? மெத்தனாலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் சரியா? இதுதான் CO2ஓட சல்ஃபர் டை ஆக்சைடோட இது. மெத்தனால்னா CH4 அதோட ரெஃப்ரிஜரண்ட் வந்து R50ன்றத ரெஃப்ரிஜரண்ட் சரியா? இந்த R50ஓட வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், அதோட பண்புகள் எப்படி இருக்கும்? இது ஈஸியாக வெடிக்கும். சிறிதளவு விஷத்தன்மை உடையது. எது? மெத்தனால் வந்து விஷத்தன்மை உடையது. ஈரத்தை கிரகிக்கும் தன்மை உடையது. அதாவது வந்து நமக்கு வந்து இந்த ஹியூமிடிட்டியை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். இதுவும் வந்து நமக்கு ஆயிலோட நல்லா மிங்கிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சு அப்படின்னா லூப்ரிகேஷன் பிரச்சனை எதுவும் வராது. லூப்ரிகேஷன் பிரச்சனை
வராது. சரியா? இது எங்க பயன்படுத்துறாங்க? பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி சிறிய ரெஃப்ரிஜரண்டாக பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இது எல்லா இடத்துலையுமே பயன்படுத்தப்படுறாங்க. சரியா? பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன எங்கெங்க இருக்கோ அதில் அந்த பெட்ரோல் தான் நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஒன் வந்து அமோனியா. அமோனியாவில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமோனியாவுக்கு கெமிக்கல் காம்போசிஷன் NH3 அதே மாதிரி R717 அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, இதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்னவா இருக்கு, 132 டிகிரி செல்சியஸ் 132.4 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். சரியா? ஃப்ரீசிங் பாயிண்ட் அமோனியா ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ, 77 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதோட ப்ராப்பர்ட்டி என்னது, அதிக லேடட் ஹீட் கொண்டதால் அதிக ரெஃப்ரிஜரேட் எஃபெக்ட் தரும். லேடட் ஹீட் வந்து இது அதிகமாக இருக்கிறதுனால ரெஃப்ரிஜரேட் எஃபெக்ட் அதிகமாக தரும். சரியா? இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, விலை குறைவு, அதன் அதிக அளவு கிடைக்கக்கூடியது. இது பெரும்பாலும் நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு பயன்படுத்தப்படுறாங்க. இது எங்க பயன்படுத்துறாங்க இந்த அமோனியானா, நம்ம ஐஸ் மேக்கிங் பிளான்ட் லே அவுட் ஆஃப் ஐஸ் மேக்கிங் பார்த்தோம்னா ஐஸ் தயாரிக்கிற இடங்கள்லாம் இது பயன்படுத்துறாங்க. சரியா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டைரி ரெஃப்ரிஜரேஷனா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி மில்க் கூலர்னா என்ன, ஃபோர்ஸ்டு ஃப்ரீ ரெஃப்ரிஜரேஷன் என்ன, பாட்டில் கூலர்னா என்ன, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அதோட ரெஃப்ரிஜரண்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது பண்புகள் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம லாஸ்ட் ஒன் பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பென்ஷன் வால்வு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பென்ஷன் வால்வுன்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹீட்டர் வந்து கரண்ட்டு, தெர்மிஸ்டர், ரெசிஸ்டர். அதாவது இது ஒரு 3 பாயிண்ட் மட்டும் எழுதி போடுறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீட்டர் கரண்ட். சரியா? செகண்ட் திங் வந்து தெர்மிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு 2 மார்க் கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ரெஃப்ரிஜரண்ட் கண்டிஷன், அது ஒன்றும் இல்லை. எக்ஸ்பான்ஷன் வால்வு வந்து நமக்கு எப்படி வந்து எலக்ட்ரானிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன மாதிரி டிவைஸ்னா ஹீட்டர் கண்ட்ரோலர், தெர்மிஸ்டர்னா என்னது, ஹீட்டை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம், பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷனில் எப்படி பார்த்தோம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஷன் வால்வு, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம், ஒரு டேம்பர் யூஸ் பண்ணி பெல்லோ யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணோம்ல, அதே மெத்தடு தான், ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே அதே தான், சேம் தான். சரியா? அது கூட இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், அதாவது நீடில் இருக்கு, நீடில் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சிம்பிள் தான். சரியா? இதுதான் நம்ம இப்போ பார்த்தது. இது எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா தேர்ட் யூனிட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு, எல்லா விதமான டாபிக்ஸுமே கவர் பண்ணியாச்சு. டைரி ரெஃப்ரிஜரேஷன் என்ன, மில்க் கூலர்னா என்ன, ஃபோர்ஸ் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேஷன், பாட்டில் கூலர், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் பார்த்துட்டோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பென்ஷன் வால்வு எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? இப்போ பார்த்தது இதுதான். இனி அடுத்து வர கிளாஸஸ்ல 4th யூனிட்ல ரிமைனிங் டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.